அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ளிமேடுபேட்டையில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். விவரம் சொல்லலாம் சிவக்குமார். அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ளிமேடுபேட்டை அருகில் உள்ள தாதாபுரம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோயில் தெருவை சார்ந்தவங்க ராமதாஸ், கிருஷ்ணசுவேணி. இவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. இதுல இரண்டாவது பிள்ளையான இந்து கடந்த 2022ஆம் ஆண்டு இதே ஊரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில பயின்று நல்ல மதிப்பெண் பெற்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து நீட் பயிற்சிக்காக தனியார் புதுச்சேரியில் உள்ள தனியார் மையத்துல நீட் பயிற்சி மேற்கொண்டு கடந்த வருஷம் நீட் எழுதினாருங்க. அப்போ நீட் தேர்வுல போதிய மதிப்பெண்களை எடுக்காத ஒரு சூழ்நிலையில 350 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்று நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இதனால என்னன்னா 2வது ஆண்டாக இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுவதற்காக வீட்டில் இருந்தே பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில நீட் தேர்வு விண்ணப்பம் செய்வதற்கு இன்னும் ஒரு சில நாளே இருக்குது. இந்நிலையில அதுக்குரிய பூர்வாங்க பணிகளான ஓபிசி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் பெற்று அதன் அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்நிலையில நேற்று அவங்க பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓபிசி சான்றிதழை வாங்கி அவ இறந்து போன இந்துமதிக்கு கொடுத்துட்டு வேலை நிமித்தம் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு மாலை திரும்ப வீட்டுக்கு பார்த்தபோது பொண்ணு வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தாங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடலை வீட்டுல வைத்திருந்த நிலையில அதனை அறிந்த வெள்ளிமேடுபேட்டை போலீசார் இரவு 11 மணி அளவுல பெண்ணோட வீட்டு அந்த இறந்து போன இந்துமதியோட வீட்டுக்கு போய் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மாணவியோட உயிரிழப்பு தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருது. இது குறித்து உயிரிழந்த மாணவியோட தந்தை ராமதாஸ் சக்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க சில நாளே இருந்த நிலையில அவங்க அந்த பொண்ணு கேட்ட ஓபிசி சான்றிதழ் உள்ளிட்ட எல்லா சான்றிதழையும் பெற்றுக் கொடுத்தோனாங்க. வேலைக்கு போயிட்டு திரும்ப பார்க்க போது பெண் தன்னோட மகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் நீட் தேர்வின் மீதான பயம் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த நீட் தேர்வுங்கிறது கடந்த சில தினங்களுக்குள்ள அதற்குண்டான பயிற்சிகள், அதாவது ஏற்கனவே பயிற்சிகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னும் ஒரு சில தினங்கள் அதற்குரிய தேர்வு ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது பலரை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. கோபாலகிருஷ்ணன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.